விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியை நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். புத பகவானோட பார்வை செவ்வாய் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது இவையெல்லாம் அதிக லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவானோடு புத பகவானும், அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சந்திர பகவான் ராசியில் இருந்து 3, 4, 5, 6 ஆகிய ஸ்தானங்கள்ல அமர காத்திருக்கின்றார். பொதுவா சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் நல்லா இருக்கும். ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்கள் சொல்லக்கூடிய அந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல வேதை தினம் வருகிறது. அதனால அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. அன்று மரண யோகம் கூடிய நாள், ஒரு மத்தியமான நாள். அடுத்து திங்கட்கிழமை 4/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியும். யோகம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்னைக்கு மிக அருமையான யோகம் சித்த யோகம். நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 12 மணிக்கு மேல மூல நட்சத்திரம் வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 5/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, வெற்றி திதி. அன்று வாஸ்து நாள். நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். பகல் 12 மணிக்கு மேல பூரண நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகமும் சித்த யோகம் கூடிய ஒரு அற்புதமான நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 6/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், நட்சத்திரம் பகல் 11 மணிக்கு மேல உத்திராட நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய நாள் ஏகாதசி திதி. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 7/3/2024 அன்று சுப முகூர்த்த நாள். வியாழக்கிழமைக்கு முகூர்த்த நாள். இந்த வாரத்துல முதல் முகூர்த்தமே அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும், பகல் 10 மணிக்கு மேல திருவோண நட்சத்திரமும் வருது. சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள் சொல்லக்கூடிய நாள் 8/3/2024 அன்றைய தினம். முதல்ல மகளிர் தினம், பெண்களுக்கான மகளிர் தினம். மகளிர் தினம் இனிய நல்வாழ்த்துக்கள். திதி தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி. நமக்கு தெரியும் திரியோதசி திதி வந்தாலே அன்று பிரதோஷம்னு அர்த்தம். அப்ப தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்று இன்னும் முக்கியமான நாள் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி. சிவபெருமானுடைய அனைத்து ஆலயங்களிலும் வழிபாடுகள் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றும் சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள் அன்னைக்கு. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 9/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை. அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதுமே சதய நட்சத்திரம். சித்தியும் கூடிய ஒரு அருமையான நாள். கன்னிராசி மேலே உங்களுக்கு இந்த வாரத்துல பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்றப்ப முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி உறவுகளாலும் நன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வழங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருப்திகரமான நிகழ்வுகளும் நடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. இன்னும் இந்த வாரத்துல கொஞ்சம் கடன்கள் கூட அதிகமாக வாங்குறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிற வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் யோகம். அடுத்து தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா
10ஆம் இடத்தை புத பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கனால தொழில்கள் பல்கி பெருகும். எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத தன லாபங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் இன்னும் அபிவிருத்தி செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் அல்லது நண்பர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு, உறவினர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே ஜீவனஸ்தானம் நல்ல வலுவாக இருக்கிறது. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா சில விஷயங்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அது முன்னுக்கு பின் முரணாகவோ அல்லது நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மாறுபட்டு நடக்கிறதுக்கான விஷயங்களும் இந்த வாரத்தில் நடக்கிற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறீங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் தேவையில்லாத வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளை தவிர்த்தல் நலம் தரும். ஒண்ணு. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய லேபர்கள் அவங்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகங்களுக்கு ஒரு மத்தியமான வாரமே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து உங்க ராசியை பார்த்துட்டனால கல்வி யோகம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் திருப்திகரமாக இருக்கும். அதே போல சக மாணவர்களுடைய நட்புகளும் அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா கலைத்துறை அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரம் மாணவ செல்வங்களுக்கு அருமையான வாரம். அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 2 நாள் அருமையான நாள். ஒன்று வியாழக்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாளும் சுபமங்கலத்தை பார்க்கலாம், பேசலாம், இறுதி செய்யலாம், உறுதி செய்வதற்கான வாய்ப்பு கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுப யோகமான வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அருமையாக இருக்கும். விட்டு கொடுத்தல் என்று சொல்லும் இல்லையா, அது இந்த வாரத்துல அருமையான பலனை நற்பலனை தரப்போகுது. என்ன, கணவரால் உங்களுக்கும் உங்களால் கணவருக்கும் ஏற்பட்ட சிறு சிறு ஊழல்கள் எல்லாம் மாறி இருவருக்குமே பரஸ்பர அந்யோன்ய பாவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா மங்களத்தை எதிர்பார்க்கிறப்ப கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கெல்லாம் கல்யாண செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு புத்திரபாக்கிய செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு அந்த சுப செய்திகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்தையும் விட தொழில் ஸ்தானம் இந்த வாரம் பெண்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஏன்னா தொழில் ரீதியாக மாற்றங்களையும் அல்லது பிரத்யேக உதவியோட உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கறதுக்கான வாரமாக இந்த வாரம் தொழில் ரீதியாக நல்ல அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்னிராசி என்பதை இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. நல்ல யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்ல ஆசையை கொடுப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.